பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் மாம்பழம் சாப்பிடலாமா கூடாதா? இந்த சீசன்ல எல்லா அம்மாவுக்கும் இருக்கிற ஒரு காமன் டவுட் இதுதான். வீட்டில் இருக்கிறவங்க அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, குழந்தைக்கு மாந்தம் வந்துடும், உடம்பு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. டாக்டர்ஸை கேட்டால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க டாக்டருக்கு என்ன தெரியும், நாங்களாம் குழந்தைய பெற்று வளர்க்கலையா, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக நோ சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் சயின்டிஃபிக் ட்ரூத் என்னன்றதை ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேன். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் மாம்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இப்போ அம்மா மதியானம் பீட்ரூட் பொரியல் சாப்பிட்றாங்க, பிடிச்சிருக்கு, நல்லா சாப்பிட்றாங்க. நெக்ஸ்ட் டே மோஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா மோஷன் கலர் கொஞ்சம் பிங்கிஷாக இருக்கும், ஏன்னா பீட்ரூட்டோட கலர் வந்துருக்கும். கீரை சாப்பிட்றாங்க, நெக்ஸ்ட் டே மோஷன் போகும்போது லைட்டாக க்ரீன் கலரில் போவாங்க, ஏன்னா ஃபுட்டோட அந்த கலர் மோஷனில் வெளியில் வரும். ஆனால் அதே அம்மா இப்போ பீட்ரூட் சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது வரக்கூடிய பால் பிங்க் கலரில் இருக்காது. கீரை சாப்பிட்டாங்கன்னு சொல்லி க்ரீன் கலரில் இருக்காது, பால் எப்பயும் இருக்கிற அதே ஒயிட் கலரில் தான் இருக்கும். ரீசன் என்னென்னா, அம்மா சாப்பிட்ற பீட்ரூட்டாக சரி, கீரையாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கிற சத்துக்கள் மட்டும்தான் குடல்லேருந்து ரத்தத்துக்கு வரும். மிச்சம் இருக்கிற அந்த ஃபுட் கலர் இருக்கு இல்லையா, நேச்சுரல் கலர் இருக்கும் இல்லையா, அந்த கலர் மோஷனில் வெளியில் போகும். ஸோ ஃபுட்டு டைரெக்டாக அம்மாவோட ரத்தத்துக்கு கலக்காது. ஸோ இப்போ மாம்பழம் சாப்பிட்டாலும் அதே தான். அம்மா மாம்பழம் சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த மாம்பழம் அம்மாவோட ஸ்டொமக்கில் டைஜஷன் ஆனதுக்கு அப்புறமா அதில் இருக்கிற கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டு, விட்டமின், மினரல்ஸ் எல்லா சத்துக்களாக தான் குடலில் அப்சார்ப் ஆகும், அது பிளட்டில் மிக்ஸ் ஆகும். அந்த பிளட்டில் இருந்தால் அந்த சத்து அம்மாவோட தாய்ப்பால் மூலமாக குழந்தைக்கு சத்துக்களாக கிடைக்கும். அந்த மாம்பழம் அப்படியே தாய்ப்பால் வழியாக வரணும் அப்படின்னா அம்மாவுக்கு சுரக்கிற தாய்ப்பால் எல்லோ கலர்லலாம் இருக்கணும், ஏன் ஒயிட் கலரில் இருக்குது? ஏன்னா ஃபுட்டு அப்படியே வராது. இது மாம்பழத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா ஃபுட்டுக்கும் அதே தான். அம்மா சாப்பிட்ற எந்த ஃபுட்டாக இருந்தாலும் அந்த ஃபுட்டு அப்படியே அவங்க தாய்ப்பால் மூலமாக குழந்தைக்கு போகாது. அதுதான் அறிவியல் உண்மை. ஸோ இந்த சம்மரில் சீசனல் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கிடைக்கிற எல்லாருக்கும் பிடிச்ச மாம்பழம் அளவாக சாப்பிடலாம். அதனால் அம்மாவுக்கும் உடம்பு ஒத்துக்காமல் போகாது, குழந்தைக்கும் அது ஒத்துக்காமல் போகாது. இன்னும் சொல்லப்போனால் குழந்தைங்களுக்கே 6 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் சாலிட்ஸ் கொடுக்கும்போது தாராளமாக மாம்பழம் கொஞ்சமாக கொடுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபீடிங் மதர்ஸ்க்கு மாம்பழம் தாராளமாக கொடுங்க, அளவாக கொடுங்க, எந்த தப்பும் இல்லை, என்ஜாய் பண்ணட்டுங்க. இந்த மாதம் மட்டும்தான், இன்னும் அடுத்த 2-3 மாதம் போச்சுன்னா திரும்ப மாம்பழம்லாம் கிடைக்காது. தாராளமாக கொடுங்க, ஒன்றும் ஆகாது.